ஹாய் ஹலோ வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்தா, பட்டர், சீஸ், பால், மைதா, கேப்சிகம் எல்லோ க்ரீன் 2 கலரும், பட்டாணி, வெங்காயம், சால்ட், பாஸ்தா சீசனிங், சில்லி ஃப்ளேக்ஸ். ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரை நம்ம விட்டுட்டு, அந்த பட்டர் சூடில் நல்லா உருகுனதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வதங்கணுன்ற அவசியம் இல்லை, லைட்டாக அது கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வதங்கினாலே போதும். அந்த டைமில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க க்ரீன் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம் இது ரெண்டுத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த காய் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் இதில் கொஞ்சமாக க்ரீன் பீஸும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு கையளவுக்கு க்ரீன் பீஸ் எடுத்து அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான காய்க்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ காய் பார்த்திங்கன்னா பட்டரில் நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்து ஸ்டவ் மேலே திரும்பவும் அதே கடாயை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டு, இந்த பட்டர் கொஞ்சம் நல்லா உருகுனதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதாவை நம்ம சேர்க்க போகிறோம். மைதா பால் வச்சு மட்டும்தான் நம்ம இந்த ஒயிட் சாஸை ரெடி பண்ண போகிறோம். இப்போது இந்த மைதாவை பட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மைதா தீஞ்சி போகாமல் நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம மைதா கூட இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அந்த பாலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மைதா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா இந்த பால் கூட மிக்ஸ் ஆகணும். நம்ம பாலை ஒன்றா ஊற்றிட்டோன்னா நம்மளால் கரெக்டாக கலர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கலரிட்டே ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை கொண்டு வரணும். கொஞ்சம் கூட லம்ஸே இருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா மைதாவோட லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த காயை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த பட்டாணி பார்த்திங்கன்னா இந்த பால்லையே நல்லா வேக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி நம்ம வதக்கியிருக்கோம். இந்த பால் கூட சேர்ந்து இந்த பட்டாணி நல்லாவே வேக ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்து இதுக்கு இந்த பாஸ்தாக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பாஸ்தாக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து காரத்துக்கு தேவையான ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பாஸ்தா சீசனிங். இந்த பாஸ்தா சீசனிங் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயே விற்கும். இதில் ஆரிகானோ, தைம், இட்டாலியன் ஹெர்ப்ஸ் இது எல்லாமே கலந்து நம்மளுக்கு பாஸ்தா சீசனிங் சொல்லிட்டு விற்கும். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆரிகானோ கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நான் பாஸ்தா 200 கிராம் பாஸ்தாவை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுசிலி அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் ஸ்பைரல் மாதிரி இருக்க பாஸ்தாவை நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பென்னி பாஸ்தா இல்லை மேக்ரோனி பாஸ்தா கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது வேக வச்சு இந்த பாஸ்தாவை நம்ம இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம மேலே சீஸை ஆட் பண்ணிக்கலாம். சீஸை நம்ம இந்த சூட்லேயே ஆட் பண்ணும்போது அந்த சீஸ் நல்லா உருகிட்டு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சீஸ் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் பிடிக்காதவங்க இந்த சீஸை அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு யூஸ்வலாக நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைல் மக்ரோனி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இட்டாலியன் டிஷ் நம்ம டின்னருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ரேவதிஸ் கிச்சன்.